ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனியன் டீ கடை சமோசா தான். அதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது மேலே நான் கொஞ்சம் ஆயில் போர் பண்ணி அதை அப்படியே மூடி வச்சிடுறேன். ஒரு 20 to 25 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சிடுறேன். இப்போ இதை நம்ம எத்தனை உருண்டை உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனை சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு லேயர் தேய்ச்சிட்டேன். அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவையே மேலே போர் பண்ணிக்கிறேன். அடுத்த சப்பாத்தியை அது மேலே போட்டு நெக்ஸ்ட்டும் திரும்பவும் அதே மாதிரியே ஒரு லேயர் 4 சப்பாத்தி எனக்கு கிடச்சிது. 4மே நான் அதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கல் காய வச்சாச்சு. காய வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அந்த சப்பாத்தியை இதே மாதிரி மேலே போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சமோசாவோட அந்த மேலே வைக்கிற ஷீட் ரெடி. அவ்வளோதான். இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சமோசா எந்த அளவுக்கு தேவையோ, எனக்கு மீடியமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் 3ஆக போட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த ஷீட்டையே நீங்கள் 2ஆக கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி பிரித்தோம் அப்படின்னா நம்மளோட சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா. நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே லேசாக நல்லா வதங்கி விட்டுருங்க. அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும். உள்ளே ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெயை காய வச்சுக்கிறேன். சமோசா ஷீட் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா கோன் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நான் மைதா பேஸ்ட் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி எடுத்து வச்சுருக்கேன் மைதாவை. அதை ஒன் சைடு நல்லா தடவி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சுட்டு மேலே இதே மாதிரி மைதாவோட அந்த பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கோன் மாதிரி பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கே வந்துடும் ஈஸியாக சமோசா. மடிக்க தெரியாதவங்க கூட மடிச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாமே மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா நான் மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷீட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் பொறுமையாக செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். எண்ணெயில் போட்டு ஒன்றா பொரித்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெரிய கடாய் நீங்கள் நிறைய போட முடியும்னா ஒரு 3-4 அந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் கலர் வர வரலும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சமோசா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கோட கடை டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்யூ.